உன்னால என்ன ஜெயிக்க முடியாது. வாவ் ருத்ரா, கிரேட் ஷாட். புடிங்க, யாராவது புடிங்க. இது ரொம்ப கியூட்டா இருக்குல்ல. ரங்கீலா, எதுக்காக இப்படி பண்ணீங்க? நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். என்ன எவ்வளவு தூரம் ஓட வைக்கிற? உன்னை நான் விடவே மாட்டேன். இங்க பாரு, உன்னை நான் விட மாட்டேன். உன்னை நான் புடிச்சே தீருவேன். எங்க ஓட்டாலும் சரி. நான் உன்னை விடவே மாட்டேன். என்ன பார்த்தா நீ சிரிக்கிற? இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன் பாரு. காப்பாத்துங்க, அவனை தடுத்து நிறுத்துங்க. அவன் ரொம்ப நேரமா என்ன துரத்திக்கிட்டே இருக்கான். பிங்கு, நீயா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ எங்கேயே இரு, அவரை நாங்க பாத்துக்கிறோம். சிம்சம், நீங்க ரெண்டு பேரும் நகருங்க. இவனை நான் பாத்துக்கிறேன். என்ன விடுங்க, எனக்கு கூச்சமா இருக்கு. என்ன பண்றீங்க? சிம்சும் போது நிறுத்துங்க. ரெண்டு பேரும் வெளியே வாங்க. ரங்கீலா, என்ன தைரியம் இருந்தா எங்க ஃப்ரெண்ட் அடிக்கிறதுக்கு துரத்திருப்பீங்க. சாரி, இவன் உங்களுடைய ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியாது இல்லையா? சிம்சும், ரங்கீலா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. பிங்கு, நீ சொல்லு, என்ன விஷயம்? ருத்ரா, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத்தான் இங்க வந்தேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பிஜன் மவுண்டனுக்கு ட்ரெக்கிங்காக போயிருந்தேன். அப்ப அங்க ஒரு பிஜியன் உனக்கு ஒரு மெசேஜே சொல்ல சொன்னுச்சு. மெசேஜா? எனக்கா? ஆனா என்ன மெசேஜ்? பிஜன் மவுண்ட்ல ஏதோ டேஞ்சர் இருக்கான். அதனால ஒரு தடவை பிக்னிஸ், ஃப்ளையிங் பிக்னிஸ் மேல பறந்தாங்கன்னா அவங்களால மறுபடியும் பிக்னிஸா மாற முடியல. ஒருவேளை அவங்க பறந்தாங்கன்னா அவங்க ரெக்கையில எப்படியோ அடிபட்டுருதான். இப்ப எல்லாருமே அங்க பறக்கிறத நிறுத்திட்டாங்க. அங்க இருக்கிற கிங், குயின் எல்லாருமே ரொம்ப சிரமப்படுறாங்க. நீ உதவி செய்ய வருவேன்னு அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சே. நம்ம இப்பயே அங்க போகலாம். கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நைட் நம்ம இங்கேயே தங்கலாம். காலையில எழுந்ததும் நம்ம அங்க போகலாம். சரி. சீக்கிரமா படுத்தாதான் சீக்கிரமா எழுந்திருக்க முடியும். அதுக்கு முன்னாடியே நான் சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன். ருத்ரா, see that? அந்த மரம் எப்படி மின்னுது பாரு. எனக்கு என்னமோ அதுல நிறைய மின்மினி பூச்சி இருக்கும்னு தோணுது. உண்மைதான், அது ரொம்ப அழகா இருக்குல்ல. ரங்கீலா, நீங்க சாப்பாடு ரெடி பண்ணுங்க, நாங்க இப்பவே வந்துடுறோம். அடேங்கப்பா, நீ மேஜிக்க வச்சு சாப்பாடு ரெடி பண்ற? யார் பேசுறது? உனக்கு என்ன முகம்னா இருக்கு? ஆனா மரத்தால தான் பேசவே முடியாது. பேச முடியும். எங்களாலையும் பேச முடியும். ஆனா நாங்க உன்ன மாதிரி லக்கி இல்ல. நீ எப்ப நினைச்சாலும் சாப்பாடு ரெடி பண்ணி சாப்பிடுவ. ஆனா நாங்க எங்க சாப்பாடு வர்ற வரைக்கும் காத்துட்டு தான் இருக்கணும். இப்பதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நமக்கான சாப்பாடு வந்திருக்கு. நம்ம வயிறு ஃபுல்லா சாப்பிடலாம். அட, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். உங்க சாப்பாடு இங்க எங்க இருக்கு? கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் எனக்கு தெரியலையே. ஆனா என்ன பண்றீங்க நீங்க? நீதான் எங்க சாப்பாடு. என்ன விட்டுடுங்க, என்ன சாப்பிடாதீங்க. நாளைக்கு அப்புறம் இங்க ஒரு மனுஷன் வந்திருக்கான். இப்ப நான் உன்னை புடிச்சு வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உன்னை சாப்பிட போறேன். எப்படி?
என்ன விடுங்க. ருத்ரா, ருத்ரா, என்ன காப்பாத்து. சீக்கிரம் வா. ருத்ரா, சீக்கிரம் வா. அட இது ரங்கிலாவோட குரலாச்சே. என்னாச்சு ரங்கிலா? எதுக்காக வேகமா கத்துனீங்க? எதுக்காக இப்படி மரத்துல தொங்கி விளையாடிட்டு இருக்கீங்க? இந்த மரத்துல பாத்தியா? இதுங்க என்ன சாப்பிட போறேன்னு சொல்லுதுங்க. இப்போ உன்னையும் சாப்பிட போதுங்க. காப்பாத்துங்க ருத்ரா, காப்பாத்துங்க. நாங்க உன்னை சாப்பிடுறது வேற யாருக்கும் தெரியாது. நாங்க சத்தம் போடாம உன்னை சாப்பிட்டுறோம். ஆனா எங்க ரெண்டு பேருக்கும் தெரியும்ல ருத்ரா. எனக்கு இந்த கலர்ஃபுல்லான மனுஷன் தான் வேணும். இவனோட சமையல ரொம்ப டேஸ்டியா இருக்குன்னா சோ இவன் எவ்வளவு டேஸ்டியா இருப்பா. நெல்ல நீ எப்படி சாப்பிடுவ? முதல்ல நான் தான் இவனை பார்த்தா நான் தான் முதல்ல சாப்பிடுவேன். நீ வேணா அந்த சின்ன பையனை சாப்பிடு. முதல்ல பார்த்தா நீ தான் சாப்பிடணுமா என்ன? அப்ப சரி, நான் எந்த பையனை சாப்பிட்டு தரேன். எப்படி? என்ன அப்பத்துல இருந்து எங்க ரெண்டு பேரும் சாப்பிடுறதுல சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நாங்க என்ன சிக்கனா இல்ல மட்டன் பிரியாணியா? ருத்ரா, Baiska, Dries, normal creato. அப்படின்னா பிங்கு சொன்னது உண்மைதான். இங்க கண்டிப்பா ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நைட் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாவும் ஒன்னாவும் இருக்கணும். நம்ம மார்னிங் வரைக்கும் இந்த கேஜ்ல இருக்கலாம். இந்த மேஜிக்கல் கேஜ் நம்மள பாதுகாக்கும். நைட் முழுக்க எனக்கு என்ன கனவு வந்து தெரியுமா? ட்ரீஸ் என்ன சாப்பிடுற மாதிரி வந்துச்சு. அது எனக்கும் இந்த மாதிரி தான் கனவு வந்துச்சு. மைரா, வருண், ரங்கிலா, கவனமா இருங்க. நம்ம பிரச்சனையில இருக்கிற நேரத்துல எதுக்காக நீ எனக்கு மட்டும் எதிரியா மாறிடுற? எதுக்காக எப்பவும் என்ன மட்டுமே டார்கெட் பண்ற மைரா? நிறுத்துங்க. அவங்க எல்லாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா போனா இவங்க எதுக்காக எங்களை அட்டாக் பண்றாங்க? சாரி ருத்ரா, இவங்க உன்னை பார்த்தது இல்லைல்ல, அதனாலதான் உன்னை எதிரின்னு நினைச்சிட்டாங்க. வா, ராஜா உனக்காக தான் காத்துட்டு இருக்காரு.
ருத்ரா. வெல்கம் ருத்ரா. உன்னை மறுபடியும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். மாயரா, வருண், ரங்கீலா எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். தேங்க்ஸ். இப்ப சாப்பிடுற நேரம் ஆயிடுச்சு. நீங்க ரொம்ப பசியோட இருப்பீங்க. வாங்க நம்ம சாப்பாடு சாப்பிட்டுட்டே பேசலாம். உன்கிட்ட நிறைய விஷயம் பேசணும் ருத்ரா. வாவ், சோ யம்மி. எனக்கு என்னமோ ஆகுது. என்னன்னு தெரியலையே. திடீர்னு எனக்கு எதுக்கு தூக்கம் வருது? எனக்கும் எல்லாமே மங்களா தெரியுது. கிங், மாயரா, வருண். ருத்ரா எழுந்துரு எழுந்துரு ருத்ரா. ருத்ரா, ருத்ரா, ருத்ராவை எதுக்காக கயிறால கட்டியிருக்காங்க? நான் மேஜிக் பண்ணி இப்பவே இந்த கயிறை அறுக்குறேன். ஆ, ஆ, ஆ. ஆ. மைரா, எப்ப பார்த்தாலும் எதுக்கு என்னைய டார்கெட் பண்ற நீ? இது மேஜிக்கல் ரோப், அதனால தான் மேஜிக் வேலை செய்யல. என்ன ஆச்சு? ருத்ரா இன்னும் எழுந்திருக்கலையா? ஓஹோ, ருத்ராக்கு தூக்கு மருந்தோட வேகம் குறையில போல இருக்கு. அதனாலதான் இன்னும் தூங்கிட்டு இருக்கான் போல இருக்கு. பாத்தீங்களா, எழுந்திருக்கவே இல்ல. கிங், நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க எங்களோட ஃப்ரெண்ட் தானே? ஃப்ரெண்டா? நீங்க எல்லாம் என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நானும் உங்க ஃப்ரெண்டு கிடையாது, அவங்களும் உங்களோட ஃப்ரெண்டு கிடையாது. போனா போனா நீங்களா? போன தடவை நீங்க எங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்பீங்க. நாங்க அதுக்கப்புறம் உங்களை ஃப்ரெண்டா ஏத்துப்போன்னு நினைச்சீங்களா? கிடையவே கிடையாது. நாங்க உங்களையும் ருத்ராவையும் பழி வாங்கணும்னு நினைச்சோம். அதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. ஏன்னா ஒரு நாள் பார்க்க கிங் மாதிரியா இருக்கிற ஒருத்தனை நாங்க பார்த்துட்டோம். அப்படின்னா இது king இல்லையாடா? இத பாத்தீங்களா, உண்மையான கிங்க நாங்க கைது பண்ணி வச்சிருக்கோம். பார்க்க அவரை மாதிரியே இருக்கிற ஒரு ஆளை நாங்க கிங்க அங்க உட்கார வச்சிட்டோம். ரியல் கிங் எங்க கிட்ட தான் கைதாகி இருக்காரு. யாரும் வெளியில போய் எதுவும் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க எல்லா பீஜன்ஸையும் பறக்க கூடாதுன்னு தடை பண்ணி வச்சிருக்கோம். எப்படி? இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? எங்களோட போலியான ராஜாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மேஜிக்கும் தெரியும். அந்த மேஜிக் வச்சு யாராவது பறக்கணும்னு முயற்சி பண்ணாங்கன்னா இந்த போலி ராஜா அவங்களோட ரெக்கையை காயப்படுத்திடுவாரு. சிம்பிள். ஆனா போனா நீங்க ரெண்டு பேரும் இப்படி இருப்பீங்கன்னு நான் நினைச்சு பார்க்கல. Real king? நான் உங்க ரெண்டு பேரையும் கண்ணை மூடிக்கிட்டு நம்பினல. ஆனா நீங்க என்னை இப்படி ஏமாத்திருக்கீங்க. நீங்க ரெண்டு பேரும் ராஜ்யத்தை தானே எதிர்பார்த்தீங்க. அதுதான் உங்களுக்கு கிடைச்சிடுச்சு. இவங்களை விட்டுடுங்க. கிங், ருத்ராவை பார்த்த பிறகு உங்களுக்குள்ள தைரியம் அதிகமா வந்த மாதிரி இருக்கு. அவங்களுக்கு சாதகமா எல்லாம் பேசாதீங்க. ருத்ரா நம்மளுக்கு பெரிய ஆபத்தா இருக்கான், புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு உங்களை காப்பாத்த வந்திருக்கான். இவனை வெளியில விட்டா நாளைக்கு மறுபடியும் உங்களை காப்பாத்த வருவான். ஆனா பாடா, இவங்களை ஏதாவது பண்ணீங்கன்னா உங்களை சும்மா விட மாட்டேன். உன்னால எதுவுமே பண்ண முடியாது. ரொம்ப அதிகமா பேசினா உன்னோட கதையும் நாங்க முடிச்சிடுவோம். ருத்ராவை கூட்டிட்டு வாங்க. இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்க கூடாது.
அழுவீங்களா? நல்ல மனசு விட்டு அழுவுங்க. அழுதீங்கன்னா மனசு லேசாயிடும். ஆனா இதுக்கப்புறம் உங்க 3 பேரையும் காப்பாத்த யாரும் வர மாட்டாங்க. அந்த சின்ன பையன் ருத்ராவால எங்களை ஒண்ணும் பண்ண முடியல. உங்களால என்ன பண்ண முடியும்? அந்த சின்ன பையன் ருத்ரா இந்நேரத்துக்கு உலகத்தை விட்டே போயிருப்பான். ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்கை என்னைக்கும் சந்தேகப்படாதீங்க. ருத்ரா எப்படி கண் முழிச்சான்? நான் மயக்கத்துல இருக்கேன்னு நீங்க நினைச்சீங்க. ஆனா நான் உண்மையிலே மயக்கத்துல இருக்கிற மாதிரி நடிச்சேன். எனக்கு எப்பயோ மயக்கம் தெரிஞ்சிடுச்சு. நீங்க கயிறு அவுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். Ibaiska, Sakum, Pustum! Ibaiska, Magical Umbrella Creator! நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். நம்ம ருத்ராவை சுத்தி ஃப்ளையிங் பிக்னிக்ஸ் இருக்காங்களே. ருத்ரா நினைச்சானா எல்லாரையும் ஒரே நிமிஷத்துல காலி பண்ணிடுவான். ஆனா ருத்ரா அப்படி பண்ண மாட்டான். ஃப்ளையிங் பிக்னிக்ஸ் அவன் காயப்படுத்த கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். உன்னால கிங்கோட இடத்தை பறிக்க முடியாது. நீ உன் தப்பை ஏத்துக்கிட்டு கிங் கிட்ட மன்னிப்பு கேட்கறது தான் உனக்கு நல்லது. அப்பதான் நான் உன்னை போக விடுவேன். நீ என்ன போக விடுறதா? தேவையில்லாம இது போல கனவெல்லாம் கண்டுட்டு இருக்காத ருத்ரா. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இன்னைக்கு ருத்ராவோட கதை முடிய போகுது. ருத்ரா, இப்ப நான் சொல்றது நீ கேளு. நீ மட்டும் மன்னிப்பு கேட்டனா போனா போட்டோன்னு உன்னை விட்டுடுறேன். Ibaiska, boom, check, boom! விடு, என்ன விடு. நீ அந்த பையனை பிடிக்கணும், என்ன பிடிக்க கூடாது. போலே கிங், நான் இப்ப வரைக்கும் உன்னை காயப்படுத்தணும்னு நினைக்கல. உன்னை என்ன பண்ணணும்னு உண்மையான கிங் தான் முடிவு பண்ணுவாரு. சாரி கிங், எங்களை மன்னிச்சிடுங்க.
ஆனா பானா உங்களை மன்னிக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்ல. உங்க 3 பேருக்கும் 5 வருஷம் சிறை தண்டனை கொடுக்கறேன். இவங்களை கூட்டு போய் ஜெயில போடுங்க. வேண்டாம் எங்களை ருத்ரா மை ஃப்ரெண்ட், உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ருத்ரா. வாங்க ருத்ரா, இங்க வந்த சந்தோஷத்தை நம்ம எல்லாரும் பார்ட்டி பண்ணலாம்.